இருக்கிற மொத்த தலையும் சேர்த்து ரெட்டத்தலை படத்துக்கு அவங்க குடும்பமே வந்திருந்தாங்க. அருண் விஜய்க்கு கண்டிப்பா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சிப்பார், தினமும் என்னையும் ரட்சிப்பார், இந்த ரெட்டத்தலை படத்தையும் ரட்சிப்பாரு. அப்படி படத்துல வந்து கதை இலாக்கால சுப்பிரமணிய சிவா திருடா திருடி எடுத்தார் இல்லையா, அவர் வந்து கதை இலாக்கால இறங்கி ரெட்ட தலையை எப்படி மொத்த தலையா வந்து காட்டி வச்சிருக்காரு. சாம்சியஸ் வந்து மியூசிக் அருமை அருமை, 6 ஃபைட்டு தரம 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 ஃபைட்டுக்குன்னே அவார்டு வாங்குவார் போல அருண் விஜய். அப்படி சூப்பரா படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு கிறிஸ்துமஸ், அதுவுமா எல்லா மதத்துக்குமே நம்ம சொந்தக்காரங்க, நம்ம எல்லாருமே சினிமாக்காரங்க. இன்னைக்கு இந்த ரெட்டத்தலை நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையும். ஓகேவா? ஹாப்பி நியூ இயர், கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பட் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்லியா வந்து ஃபேமிலியா வந்து பாக்குறாங்க. 16+ தானே இது, அதனால குழந்தைங்க வந்து பாக்கும்போது அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு ஏத்த படமா? கிறிஸ்மஸ்க்கு ஏத்த படம் தான், வந்து என்ஜாய் பண்ணலாம் எல்லாருமே. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்ஸ். படம் சின்ன படமா இருக்கு, டக்குனு முடிஞ்ச மாதிரி இருக்குதா? படம் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் எடுத்திருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, அருண் விஜய் வந்து டியூவல் ரோல்ல வந்திருக்கு. டியூவல் ரோல்ல வரும்போது ஒருத்தர் வந்து பணக்காரனா காட்டுறாங்க, இன்னொருத்தர் வந்து நார்மலா ஒரு மிடில் பர்சன் மாதிரி காட்டுறாங்க. அவருக்கு வந்து எதுவுமே இல்லாத மாதிரி. ஆனா 2 பேருக்கும் வந்துட்டு தனித்தனி திடீர்னு வந்து மீட் பண்றாங்க. திடீர்னு மீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவரு பணக்காரன்றதுனால அந்த இடத்துல இவரு போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு இது பண்றாங்க. அதாவது இதுல என்னன்னா, இவங்க வந்து லவ் பண்றாரு, அருண் விஜய் வந்து லவ் பண்றாரு. அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து அந்த அருண் விஜய் வந்து போட்டு தள்ளிட்டு நீ போய் அந்த இடத்துல போய் உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல வர்ற பிரச்சனை தான். அந்த ஹீரோயின் வந்து அவங்க ஏத்தி விடுவாங்க. அதுல வர ஒரு பிரச்சனை இல்ல, இது எப்படி டீல் பண்றாங்கன்றது ஒரு கிளைமேக்ஸ் எடுத்திருக்காங்க. ஜான் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பார்க்கலாம். ஃபைட் சீக்வென்ஸ் தான் பயங்கரமா பண்ணிருக்காங்க. டிஃபரன்ஸ் காட்டல. எல்லாருமே எப்படி காட்டியிருக்காங்கன்னா, திடீர்னு எதாச்சியா மீட் பண்ற மாதிரி ஒரு அருண் விஜய் காட்டுறாங்க. அவர் பேர் வந்து தர்மேந்திராவோ உபேந்திராவோ ஏதோ சொல்றாங்க, உபேந்திரா அது மாதிரி சொல்றாங்க. இவரு வந்து இவரு ஒரு பேரு சொல்றாங்க. 2 பேருமே வந்து வேற இடத்துல போற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுல சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். தடம் படத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்காரு. அதுக்கு தடம் படம் இருக்கு, அதுக்கப்புறம் அதுல எப்படி இருக்கு ரோல்லாம் பார்க்கும்போது? இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஜான் விஜய் வந்து பணக்காரனா காட்டுறாங்க, இன்னொருத்தர் வந்து நார்மலா காட்டுறாங்க. ஆனா கடைசியில பார்த்தோன்னா அதுல ஒரு ட்விஸ்ட், அவரே வந்து ஒரு பெரிய டான் மாதிரி காட்டி ஃபினிஷ் பண்றாங்க. பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற மாதிரி, அந்த ஆசையை துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு அந்த குர்தா போட்டு முடிக்கிறாங்க. இதான் கிளைமேக்ஸ். சித்தி தானே அவங்க ஹீரோயின்? எப்படி பண்ணிருக்காங்க? யாரு சித்தி தான் அவங்க ஒரு வில்லி. அது ஆக்சுவலி ஏன்னா அவங்க லவ் பண்றாங்க, அவங்க தான் ஏத்தி விடுறாங்க. நம்மளுக்கு வந்து பணம் தான் பெருசு அப்படின்ற மாதிரி சொல்றதுனால இவர் வந்து அந்த ஹீரோ கேரக்டர் வந்து திருப்பி போயிட்டு அந்த பணத்துக்காக இது பண்ணி ரெடி பண்ணி போயிட்டே இருக்காரு. அவங்களும் ஒரு வில்லி கேரக்டர் மாதிரி தான். அந்த லவ் நோக்கி இவர் பண்றாரு, எல்லாத்தையுமே பண்றாங்க மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க எல்லாருமே. ஆக்டிங் ஜான் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு போலீஸா வர்றாரு, அவரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அவர் நல்லா கவுண்டர் பயங்கரமா அடிக்கிறாரு, அதெல்லாம் நல்லா இருக்கு. படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எப்படி இருக்கு? ஒர்க் அவுட் ஆயிருக்கு. திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் காட்டுறாங்க, நல்லா இருக்கு சர்ப்ரைஸ். எப்பா எதிர்நீச்சல் அடிச்சு கெத்த காட்டி இப்ப ரெட்ட தலையா மொத்தமா வந்து திருக்குமரன் வந்து படத்தை ரெட்ட தலையா கொண்டு வந்திருக்கிறாரு. கண்டிப்பா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சிப்பார், தினமும் என்னை ரட்சிப்பார், உங்களையும் ரட்சிப்பாரு, இந்த ரெட்டத்தலை படத்தையும் ரட்சிப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிறிஸ்துமஸ் அதுவுமா என் தம்பி அருண் விஜய் அண்ணாமலையாரையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஏசப்பா பிறந்த இந்த தினத்துல ரெட்டத்தலையும் பிறந்திருக்குது. சாம்சியஸ் வந்து மியூசிக்க அப்படியே ரணகலப்படுத்தி இருக்குது. 6 ஃபைட்டுடா, 6 ஃபைட்டுமே அருமடா, அப்படி கெத்து காட்டி இருக்குது. கெத்து எடுத்தாரு இல்லையா, அந்த சொத்தா வந்து அவருக்கு வந்து கிறிஸ் திருக்குமரனுக்கு எடுத்திருக்கு. படம் சூப்பரு. கண்டிப்பா தமிழ் திரையுலகம் வேற இடத்துக்கு போறதுல முக்கிய ஒரு ஆளா நம்ம அருண் விஜய் இருக்கோம். ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க அதிகமா ஆசைப்பட்டீங்கன்னா ரெட்ட தலையில ஒரு தலை கூட இருக்காதுன்றத
கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஏசப்பா கண்டிப்பா கொடுப்பாரு. நம்ம நல்ல நினைவுகளை எடுத்துட்டு நம்ம இந்த படத்தை வாழ வைப்போம். ரெட்டத்தலை மொத்தத்துல எல்லாருக்குமே ஒரே ஒரு தலை தான், ரெட்டத்தலை இல்லன்றதை காட்டியிருக்காங்க. ஓகேவா? ஆமா, அதான்ப்பா ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொன்னேன் இல்லையா? அதிகமா ஆசைப்பட்ட பொம்பளை நம்ம கூட இருந்தான்னா நம்ம நாசமா போயிடுவோம் அப்படின்றத அழுத்தி சொல்லி இருக்கிறாரு. ஆனா தன் வாழ்க்கையில தன்னோட ப்ரொடியூசர் பொண்ணதான் நம்ம அருண் விஜய் வந்து நம்மளால நஷ்டப்பட்ட ப்ரொடியூசருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நான் பொண்டாட்டி எல்லாம் வந்து அப்படி உயிரா பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த குடும்பம் மொத்த தலையுமே இன்னைக்கு ரெட்டத்தலை பார்க்க வந்தோடனே எனக்கு இந்த பாட்டு ஒட்டி தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, சந்தோஷம் போக்குதேன்னு. அது மாதிரி சந்தோஷமா எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம தமிழக மக்கள் அனைவருக்குமே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் திரை உலகம் மேம்பட கண்டிப்பா 1000 கோடி அடிக்கணும் அடுத்த வருஷத்துலயாவது அப்படின்னு சொல்றேன். நன்றி, வணக்கம். அதோட இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு. சாரோட ஆக்டிங் செமையா இருந்துச்சு. அவர் வியூ சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கே ஒரு டிஸ்டன்ட் ரங்கா இருந்துச்சு. இப்படி பண்ணுவாரான்னு யோசிச்சு பார்த்தோம். செமையா பண்ணியிருக்காரு. மற்ற ஃபிலிமை விட இது சூப்பரா இருக்கும். செமையா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது? ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சது? மேடம் செம்மையா இருக்கு. ஓகே, எதுவுமே இல்லாத கடந்து வாழ்ற சினிமால வாழ்றவங்கடா கண்டிப்பா பாட்டு பாடினா சூப்பரா பாடி இருக்காருன்னு நான் அப்பயும் நினைச்சேன். என்னடா தனிச்சு குரல் மாதிரியே இருக்குதுன்னு பார்த்தேன். கனவா பாடுதானே அருமையா பண்ணிருக்கு, தரமையா பண்ணிருக்கு. அப்படிதான் இருக்கணும். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்டா. ஒற்றுமையில என்னைக்குமே தமிழனா தான் இருக்கணும். ஓகேவா? நன்றி.